டக்ளஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஆட்சியில் இருக்கும்போது பேசும்போது கூறியிருந்தார், விடுதலை புலிகளின் தலைவர் தவறான முறையில் கடத்தல்களை ஏற்பட்டார் என்ற ஒரு தகவலை வழங்கியிருந்தார். விடுதலை புலிகளின் தலைவர் தமிழர் தாயகத்திலேயோ ஸ்ரீலங்காவிலேயோ எங்குமே அப்படியான ஒரு செயற்பாட்டை செய்தவர் கிடையாது. அப்படி செய்திருந்தால் ஒரு கட்டுக்கோப்பான ஆட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தமிழர் தாயகத்தில் வைத்திருக்க முடியாது. போராட்டத்துல சருகல் வந்திருக்கு, பின்னடைவு வந்திருக்கு. அது வெறுமனே அவர்களுடைய இயக்கம் அல்ல, அது வெளி சக்திகளின் ஊடுருவல், வெளி சக்திகளினுடைய பல பிரயோகம். தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபா அவரை போன்ற அல்லது அவருக்கு கிட்டமுட்ட ஒரு பார்க்கக்கூடிய ஒரு தலைமையை இனங்காண்றதுக்கு இவர்கள் விட வேண்டும். என்ன பொறுத்தவரையில 10,000 ஆண்டுகள் சென்றால் ஈழத்தமிழருடைய வரலாறு இருக்கும் வரையும் சிங்கள தேசம் அல்ல, வெளிநாடுகளை பேசுகிற சுட்டி காட்டப்படுகிற ஒரு தலைவனாக தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இருப்பார். வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் பரவரம் இடம்பெறுகின்ற அரசியல் ஆய்வுகளத்தோடு இணைந்திருக்கிறோம். அரசியல் ஆய்வுகளத்தோடு எங்களோடு வளமை போலவே சபா கோதாஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இவர் மாவட்டத்தின் தெலுங்கு அமைப்பாளராகவும் அது மட்டும் இல்லாமலுக்கு வரலாற்று ஆசிரியராகவும் அத்தோடு வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் இருந்த திரு சபா கோதாஸ் அவர்கள் இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் சபா. வணக்கம். இப்பொழுதைய அரசியல் பக்கங்கள் வண்ணம் இருக்கின்றது தாயகத்தில். தற்போது இந்த நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பிற்பாடு, குறிப்பாக இந்த உள்ளூராட்சி மன்றங்களை அமைத்தல் தொடர்பான விவகாரத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் கிளிநொச்சி மாவட்டத்தில் 3 சபைகளை தவிர ஏனைய இடங்களில் சபைகள் அமைப்பது தொடர்பாக எந்த ஒரு கட்சியும் சபை அமைப்பதற்குரிய பெரும்பான்மை ஆசனங்களை பெறாமையால், அதாவது 50% தாண்டிய ஆசனங்களை பெறாமையால் ஏனைய கட்சிகளுடன் இணைந்து அமைக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு அங்கு உருவாகி இருக்கிறது. இந்த விவகாரத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்த்த பலருக்கு தற்போது அந்த எதிர்பார்ப்பு சற்று மாறுபட்டதாக இருக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் காலம் கடக்கவில்லை. மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. யார் பெரும்பான்மையை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கொள்கை வழி இணைந்து பயணிக்க தயார் என்றால் தாங்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆதரவு வழங்க தயார் என்று தமிழ் தேசிய கட்சி இன்னொரு தமிழ் தேசிய கட்சிக்கு கோரிக்கை வைத்திருக்கிறது. அவை இப்படியான ஒரு சூழல் ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில், குறிப்பாக கடந்த யுத்த காலத்தில் சந்திரிகா அம்மையார் ஜனாதிபதியாக இருந்த காலகட்ட பரப்பில் அங்கு ஒரு பெரிய மனித புதைகுழி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணத்தில் அந்த காலகட்ட பரப்பில் யுத்தத்தால் காணாமலாக்கப்பட்டோர் மற்றும் அந்த குடும்பமாக சில குடும்பங்கள் காணாமலாக்கப்பட்ட விவகாரங்கள், அதே நேரம் குமாரசாமி கிருசாந்தி அவர்கள் கொல்லப்பட்ட விவகாரங்களில் எல்லாம் பேசப்பட்ட ஒரு விடயம் இன்று பலரது எலும்புக்கூடுகள் வெளிவருவதை அங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இது தமிழர் தாயகத்தை பொறுத்தவரையில் இது ஒரு புதிய விடயம் அல்ல. ஆனால் இந்த கண்டுபிடிக்கப்படுகிற ஒவ்வொரு புதைகுழிகளும் காலப்போக்கில் அது மழுங்கடிக்கப்படுகிற ஒரு தன்மைதான் அங்கு காணப்படுகிறது. அது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த அரசாங்கம் மிகவும் பலவீனப்பட்ட நிலையில் பொருளாதார நெருக்கடிக்குள் மக்களை தள்ளி கொண்டு செல்கின்ற சூழல் தான் மீண்டும் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக உள்ளூர் உற்பத்திகளிலேயே மக்கள் நாளாந்த செலவுக்கு அதிக அளவு செலவீனம் செய்யக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக உப்பு, தேங்காய், அதே போல மரக்கறி போன்ற பொருட்கள் எல்லாமே கடந்த காலங்களை விட பன்மடங்கு விலைகளை தாண்டி செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக
இந்த பெரும்பான்மை சிங்கள மக்கள் கூடுதலாக விரும்பி உண்கிற கீரி சம்பா அது மிக அதிகமான விலையை தாண்டி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு இக்கட்டான நிலைமை. சாதாரண மக்களின் வாழ்வியலில் கூட பெரிய ஒரு தாக்கம் உருவாகி இருக்கிறது. எப்படியான ஒரு கள சூழல் தான் இலங்கையிலும் தமிழர் தாயகத்திலும் காணப்படுகிறது. உள்ளூர் சபை தேர்தலின் மூலம் ஏற்படுகின்ற சிக்கல்களை பற்றி பார்ப்போமாக இருந்தால், அண்மையில் வெளியான ஒரு ஊடக சந்திப்பிலே சுமந்தன் அவர்கள் கூறியிருக்கின்றார், கதிரைக்காக மற்றவர்கள் அடிபடுகின்றார்கள் என்கின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி இருக்கின்றார். உண்மையிலே கதிரைக்காக இவர்தான் கூடுதலாக அடிபடுகின்றார் என்பதை பலராலும் புலம்பெயர் நாடுகளிலே கூறப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இதை எவ்வளவு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அங்கிருந்து? தற்போது இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களிடம் ஏற்பட்ட ஒரு மாற்றம் யாரும் எதிர்பார்க்காத வகையிலான ஒரு மாற்றமாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. அந்த மாற்றத்தை அவருடைய தரப்பு பலப்படுவதை அல்லது அவர் அன்பான மாற்றத்துக்கு உட்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத தரப்புகள் அப்படியான விமர்சனங்கள் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் உள்ளூராட்சி மன்றம் என்பது ஒரு அரசியல் அதிகார சபை என்பதற்கு அப்பால் அது ஒரு மிக பிரதானமாக அபிவிருத்தி சபையாகத்தான் அதை பார்க்க முடியும். ஆனால் அந்த அரசியல் அதிகாரத்தை வைத்து கொண்டுதான் அந்த அபிவிருத்தியை செய்ய முடியும் என்பதையும் இதில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே அபிவிருத்தி சபையாக மட்டும் அதை பார்க்க முடியாது. அதற்குரிய அதிகாரம் கையில் இருக்கிற போதுதான் அது இன்னும் பலமானதாக இருக்கும். ஆகவே நான் நினைக்கிறேன் எஸ்டிஎஸ்ஸில் நாங்கள் கடந்த காலத்தில் இந்த தேர்தல் முறைமை ஒரு பலவீனமான முறைமை, இந்த முறைமையை இந்த அரசாங்கம் மாற்றி இருந்தால் இன்றைக்கு இந்த இப்படியான பிரச்சனை உருவாகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இருந்திருக்காது. உண்மையில் இந்த ஆட்சியாளர்கள் பல மாற்றங்களை செய்வோம் என்ற அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் கூட ஒரு திட்டத்தை பெரிய அளவில் அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் அந்த திட்டத்தில் இந்த தேர்தல் முறைமை என்பது கிளீன் பண்ணப்படவில்லை. அது கடந்த கால அந்த குப்பையான ஒரு குழப்பமான அந்த தேர்தல் முறைமையைத்தான் அவர்களும் கையில் எடுத்திருக்கிறார்கள். அதன் காரணத்தால் தான் இந்த தொங்கு சபைகள் வடக்கு கிழக்கில் மாத்திரமல்ல தெற்கிலும் பெரும்பாலான சபைகள் தொங்கு சபைகளாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக இலங்கையில் முதலாவது மிகப்பெரிய மாநகரமாக இருக்கிற கொழும்பு மாநகர சபையை இந்த ஆட்சியாளர்களால் நேரடியாக பிடிக்க முடியாமல் போய்விட்டது. அது இப்படியான ஒரு சூழலில் சுமந்திரன் அவர்கள் சொல்லுகிற விவகாரம் 2018 ஆண்டு கூட இந்த சபைகளை இணைப்பதற்கு அந்த நேரத்தில் டக்ளஸ் தேவானந்தாவின் உதவி எடுக்கப்பட்டது. அதைவிட அன்று ஆளுங்கட்சியாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள், அதைவிட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் எல்லோருமே அன்றைய காலகட்ட பிறகு 2018 வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து சபைகளுக்கும் ஆதரவு வழங்கி இருந்தார்கள், இபிடிபி உட்பட. ஆகவே இது ஒரு புதிய விடயம் அல்ல. ஆனால் இம்முறை கடந்த கால இபிடிபியினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விட மிக பாரிய அளவு வீழ்ச்சி அடைந்துவிட்டது. உதாரணமாக கடந்த மாநகர சபையில் 10 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த இபிடிபி இம்முறை 4 உறுப்பினர்களைத்தான் வைத்திருக்கிறது. அதே போல ஏனைய சபைகளிலும் 5, 6 உறுப்பினர்கள் என்று வைத்திருந்த சபைகளில் 2, 1 என்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் தான் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த நேரம் அவர்கள் பெற்றுக்கொண்ட உதவியை இம்முறை சுமந்திரன் தரப்பு ஒரு விடயத்தில் அவசரப்பட்டு விட்டார்கள் என்றால் ஏனைய கட்சிகள் ஒன்று சேர்வதை கண்டு பயந்து என்ன செய்வது என்று அறியாமல் டக்ளஸின் ஸ்ரீதர் தியேட்டருக்குள் தன்னுடைய பதில் தரவரை அனுப்பி வைத்திருக்கிறார். இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, உண்மையிலேயே டக்ளஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஆட்சியில் இருக்கும்போது பேசும்போது கூறியிருந்தார் என்று சொன்னால், விடுதலை புலிகளின் தலைவர் தவறான முறையில் கடத்தல்களை ஏற்பட்டார் என்ற ஒரு தகவலை வழங்கியிருந்தார். அப்படிப்பட்ட ஒருவருடன் எப்படி இவர்கள் ஒரு கொள்கை அற்று இணைவது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அல்லவா? உண்மையில் அந்த நேரத்தில் அவர் சொன்னது ஒரு அப்பட்டமான பொய். அதாவது விடுதலை புலிகளின் தலைவர் தமிழர் தாயகத்திலேயோ ஸ்ரீலங்காவிலேயோ எங்குமே அப்படியான ஒரு செயற்பாட்டை செய்தவர் கிடையாது. ஏனென்று சொன்னால்
அப்படி செய்திருந்தால் ஒரு கட்டுக்கோப்பான ஆட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தமிழர் தாயகத்தில் வைத்திருக்க முடியாது. ஆகவே அது அந்த நேரம் எங்களால் வன்மையாக கண்டிக்கப்பட்ட ஒரு விடயம். இந்த சபை அமைக்கின்ற விவகாரம் என்பது உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான அபிவிருத்தியை அல்லது தேவைப்பாட்டை நாங்கள் வழங்க வேண்டுமாக இருந்தால் பெரும்பான்மை இருக்கிற தரப்புக்கு ஏனைய தரப்புகள் ஆதரவு வழங்குவதுதான் மிக பொருத்தமாக இருக்கும். அது மக்கள் ஒரு தேசம் தங்களுடைய பிரதேசம் விருத்தி அடைய வேண்டும் என்று நினைக்கிறார் எந்த தரப்பாக இருந்தாலும் அப்படி ஒரு நிலைக்கு வர வேண்டும். ஆனால் இதில் மிகவும் ஒரு பிற்போக்குத்தனமாக ஏனைய கட்சிகள் ஒன்றிணைவதை கண்டு மிக பயமடைந்த நிலைமையில் தான் சுமந்திரன் அவர்கள் பதில் தலைவர் CVK சிவஞானம் ஐயா அவர்களை அங்கு அனுப்பி வைத்திருந்தார். இந்த அனுப்பிய முறை கையாண்ட விதங்களில் பல குறைபாடுகள் இருக்கிறது. ஏனென்றால் அப்படி நடந்திருக்க கூடாது. ஏனென்றால் கடந்த காலங்களிலும் பார்க்க மிக குறைந்த சொற்ப ஆசனங்களுடன் தான் EPDP இருக்கிறது. ஆகவே EPDP-யுடன் மட்டும் இவர்கள் ஆதரவு கேட்டு அவர்கள் சபை அமைக்க முடியாது. அதை ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சி வெறுமனே EPDP-யுடன் இணைந்து ஆதரவு கேட்டு ஆட்சி அமைக்க முடியாது. பெரும்பாலான இடங்களில் ஒன்றில் சங்கு கூட்டணியினுடைய உறுப்பினர்கள் ஆதரவு தர வேண்டும், அல்லாவிட்டால் சைக்கிள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் அங்க ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்று தமிழரசு கட்சி ஒரு திருசங்கு நிலைமைக்கு வந்திருக்கிறது என்றுதான் இதில் பார்க்க முடிகிறது. இவர்கள் NPP-இடமும் கோரிக்கை வைத்தார்கள் என்று ஊடகங்களில் செய்தி வந்திருந்தது. அவர் எவ்வளவு தூரம் உண்மை பொய் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை நிராகரித்திருப்பதாக NPP தற்பொழுது ஊடகங்களில் அறிவித்திருக்கிறது. தாங்கள் ஒருபோதும் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு கொடுக்க போவதில்லை என்ற ஒரு செய்தி வந்திருக்கு. ஆகவே இந்த இடத்தில் தான் இவருடைய அந்த அவசரமும் இவருடைய அந்த மதிகட்ட தன்மையும் இன்று ஒரு பலவீனத்தை பாரிய அளவில் உருவாக்கி இருக்கிறது. அது எப்படி அடுத்து வரும் நாட்களில் மாற்றி அமைக்கப்பட போகிறது அல்லது மாற்றி அமைக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் எதுவாக இருந்தாலும் தேர்தல் காலங்களில் மக்களுக்கு கூறியவற்றை மக்களிடம் கூறி வாக்கு பெற்ற அந்த மக்கள் ஆணை விடயத்தை என்னை பொறுத்தவரையில் நாங்கள் நேர்மையாக கையாள வேண்டும், நேர்மையாக அதனை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தமிழ் தேசியத்தை பாதுகாக்க வேண்டும். தமிழ் தேசியம் NPP-யால் கபலீகரம் செய்யப்பட போகிறது, அவர்கள் இதை சிதைத்து விட போகிறார்கள் என்ற வகையில் தான் மக்களுக்கு மிக ஆக்ரோஷமாக பிரசாரங்களை செய்து நாங்கள் உட்பட, நான் கூட இந்த STS-இல் நேர்காணலில் தெளிவாக சொல்லியிருந்தேன், தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கட்டாயம் வாக்களிக்க சொல்லுங்கள் என்று. அப்ப புலம்பெயர்ந்த மக்களிடம் கோரிக்கை. இதில் பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்தப்பட்டது. அது உண்மையாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எதிர்பார்க்காத அளவுக்கு NPP ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. நாடு முழுவதும் 3 பங்கு வாக்கை இழந்திருக்கிறார்கள். ஆகவே இப்படியான ஒரு சூழலில் NPP-யிடம் ஆட்சி அமைக்க கோருவது என்பது என்னை பொறுத்தவரையில் அது மிக மோசமான செயற்பாடு. ஏனென்றால் அதாவது ஏனைய கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதில் என்ன தயக்கம் இருக்கிறது என்றுதான் இங்கு இருக்கிற கேள்வி. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சொல்லி இருக்கிறது, நீங்கள் கொள்கை வழி ஏற்றுக்கொண்டால் நாங்கள் உங்களுக்கு முழுமையான ஆதரவை தருகிறோம், எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம், தவிசாளர் வேண்டாம், பிரதி தவிசாளர் என்ற எந்த கதையும் இல்லை, உங்களுக்கு நாங்கள் ஓப்பன் சப்போர்ட் தாரோம்னு சொல்லி. அதே நேரம் சங்க கூட்டணியில் இருப்பவர்களும் அப்படித்தான் அவர்களுடன் பேசினார். பெரும்பான்மை இருக்கிற சபைகளில் நாங்கள் ஆதரவு தருகிறோம், நீங்கள் அமையுங்கள், நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிற சபைகளை நீங்கள் ஆதரவு தாருங்கள், நாங்கள் அமைக்கிறோம். ஆகவே இதை தாண்டி அவர்கள் ஏன் அப்படி முடிவுக்கு சென்றார்கள், அந்த முடிவுப்படி எப்படி பின்னடைவை கொடுத்திருக்கிறது, இது உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி ஆதரவாளர்களுக்கும் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கும் தலைகுனிவல்ல, எங்களுக்கும் ஒரு தலைகுனிவு தான். இது ஒட்டுமொத்தமாக தேசியம் பேசுகிற தரப்பு, அதை ஆதரிக்கிற தரப்பு எல்லோருக்குமே ஒரு மனக்கசப்பும் தலைகுனிவுமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் NPP-யிடம் ஆதரவு கேட்டது, EPDP என்பதை தாண்டி NPP-யிடம் ஆதரவு கேட்டது என்பது
ஒரு வெட்கக்கேடான விடயம். கதரைக்காக சுமந்திரன் தான் அலைகின்றார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஊடகங்களில் பேசும்போது அவர் கூறியிருந்தார், மற்றவர்கள் கதரைக்காண்டி ஆசைப்பட்டு இணைந்தார்கள் என்ற ஒரு தகவலை கூட அங்கே வழங்கியிருந்தார். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் தமிழரசு கட்சி முதன்மையான கட்சி தாயக பகுதியில் என்று கூறுகின்றோம். இதை கொண்டு நடத்துபவர்கள் மீண்டும் ஒரு ஆளுமை இல்லாதவர்களாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐயா சிவஞானம் அவர்கள் உண்மையிலேயே பதில் தலைவராக இப்போ தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும்போது அவரால் இதை தகுந்த முறையில் கொண்டு நடத்த முடியாத ஒரு அளவுக்கு இருக்கின்றது போல் பார்ப்பதற்கு தெரிகின்றது. இதை அங்கே வண்ணம் நீங்கள் அல்லது ஊடகங்கள் பார்த்து கொள்கின்றது இவருடைய செயற்பாடுகளை. இங்கு பேசப்படுகிற ஒரு விடயம் என்னவென்றால், தமிழர் தாயக பகுதியில் அவர் திரு சுமந்திரன் அவர்களால் ஏவப்பட்டு நடத்தப்படுகிற ஒருவராகத்தான் இருக்கிறார் என்ற ஒரு பக்க விமர்சனம் இருக்கிறது. அது குறிப்பாக அவர்களுடைய கட்சிக்குள் இருக்கிற ஒரு தரப்பினாலே அப்படித்தான் அங்கு விமர்சிக்கப்படுகிறது. தமிழரசு கட்சிக்குள் 2 அணியாக இப்பொழுது கருத்து எதிர் மோதல் இந்த விடயத்தில் இருந்து கொண்டிருப்பதை எல்லோரும் உணரக்கூடியதாக இருக்கிறது. வெளிப்படையாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்த விவகாரத்தை நிராகரித்திருக்கிறார். அப்படி ஒரு தீர்மானம் அரசியல் குழுவில் எடுக்கப்படவில்லை என்று அவர் சொல்கிறார். ஆனால் அரசியல் குழுவில் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டதாக பதில் தலைவர் சிவஞானம் ஐயாவும் பதில் செயலாளர் சுமந்திரன் அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டதாம். ஆகவே இது ஒரு கருத்து முரண்பாடான நிலைமைதான் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களால் தான் இந்த கருத்து முரண்பாட்டுக்கு ஒரு முடிவு கொண்டு வரப்பட வேண்டும். ஆனால் சபை அமைத்தல் தீர்மானம் என்பது அவர்கள் வெறுமனே தமிழ் தேசிய கட்சிகளினுடைய கோரிக்கைகளை நிராகரித்து அதை தாண்டிய அரச தரப்பு கட்சிகளுடனோ அல்லது நேரடியாக அரச கட்சிகளுடனோ தொடர்பை ஏற்படுத்துவது என்பது அது உண்மையாக இந்த வாக்களித்தவர்களுக்கும் வாக்களித்த மக்களுக்கும் ஒரு பாரிய பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். தேர்தல் மூட்டம், தமிழரசு கட்சிக்கான வீழ்ச்சியும், அதன் பின் இப்பொழுது உள்ளூர் சபையின் இந்த இடத்தில் என்பிபிக்கு வாக்குகள் செல்லக்கூடாது என்ற முறையில் தமிழர்கள், தமிழ் உணர்வாளர்கள் எங்களுக்கான ஒரு தனித்துவம் வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்கு மேலதிகமான வாக்குகளை வழங்கியிருந்து இந்த வேளையில் மீண்டும் மீண்டும் இவர்கள் செய்கின்ற மக்களுக்கு செய்கின்ற சதைத்தனமான விளையாட்டுக்கள் எவ்வளவு காலத்துக்கு தொடர்ந்து செல்ல போகின்றது? அங்கே மக்கள் இதை பற்றிய கருத்தாடல் வண்ணம் இருக்கின்றது. எதிர்மறையான விமர்சனங்கள் பல இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் நான் ஒரு விடயத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும் என்னென்றால், இந்த இடத்தில் அதை கட்டாயம் பதிவு செய்து கொள்ள வேணும். இந்த செயற்பாடுகள் மக்களால் நேரடியாக எதிர்க்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் மக்கள் தமிழ் தேசிய பரப்பிலிருந்து அந்நியப்படுத்தப்படுவதற்கு இது வழிவகை செய்யும். ஏனென்றால் அதான் மிக முக்கியமான காரணம். அதாவது மக்களுக்கு சொன்னது என்பிபி இவ்வளவு செய்தவங்க இப்படி ஒரு முகமூடி அணிந்து ஏவிபி என்பிபியா வந்திருக்குது, அவங்க எங்களுடைய அரசியல் முழு இருப்பையும் கபலீகரம் செய்ய போகிறார்கள், ஆகவே அவர்கள் இந்த மண்ணில் கால் உண்டக்கூடாது என்று சொல்லித்தான் வாக்கு கேட்டனீங்கள். அதை உண்மையில மக்கள் ஏற்றுக்கொண்டு பார்லிமெண்ட் தேர்தலில் கோபம் இருந்தாலும் மக்கள் அதை சகிச்சு கொண்டு வாக்களிக்க வந்தவை. ஆகவே மக்கள் வாக்களிக்க வந்துட்டினம் என்றதை இனி மறந்து இனி எங்களுக்கு தான் அழிச்சிட்டினம், நாங்கள் தான் பெரியாக்கள் என்று நினைச்சு கொண்டு நாங்கள் எல்லா முடிவையும் மக்களின் ஆணைக்கு எதிராக மக்களின் எதிர்பார்ப்புக்கு எதிராக நாங்கள் எடுக்க வலிக்கிட்டால் அல்லது செய்ய வலிக்கிட்டால் அது மக்கள் நேரடியாக கதைக்க போறதில்லை. பல மக்களுக்கு தங்களுடைய சுய பாதுகாப்புன்றது ஒன்று இருக்கு, இனி இதுல நேரடியாக கருத்து முரண்பாட்டுக்கு வர மாட்டினோம். ஆகவே அவர்கள் எல்லாம் என்ன செய்வினோம் என்றால் எதிர்வர்ற தேர்தல்கள்ல உள்ளடியில கடந்த தேர்தல்ல மாறினது போல எதிர் திசைகள்ல பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் அது உருவாக்கும். அதாவது அடுத்தடுத்த தலைமுறை அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இருந்து அந்நியப்படுத்தப்படுவதற்கு இது வழிவகை செய்யும். அதே நேரம் பற்றுறுதியோட தமிழ் தேசிய அரசியலை பாரிய தடைகள் வந்தாலும் தடைகளை தாண்டி கையேன்றதுக்கு அவங்க வர மாட்டாங்க அடுத்த தலைமுறை. ஏனென்றா இது பிரியோசனம் இல்லை, இது இவங்க கொண்ட கடைசியா எல்லாத்தையும் கொட்டி அடிச்சு போடுவாங்க. ஆனா இந்த விடயத்துல தான் என்னொண்ட எங்கட மக்கள் தெளிவூட்ட வேணும். இந்த தலைமையல் விட்டு வீட்டுக்கு போங்க. இந்த தலைமையலாலே நீ இயலாது. என்ன பொறுத்தவரையில நானும் இதுல வெளிப்படையா சொல்றேன், இப்ப இருக்கிற கட்சி தலைமைகளாலே இனி ஒன்றுமே செய்ய இயலாது.
அவருடைய எல்லாமே தோல்வி. அவர்களுடைய எல்லா செயற்பாடுமே தோல்வி அடைஞ்சிட்டது. அவர்களால அதாவது இனி ஒரு ஆரோக்கியமான பயணத்தை தமிழ் தேசியத்துக்காக முன்னெடுக்க முடியாது. அதை நான் என்னால உறுதியா இதுல சொல்லிடும். அதாவது இந்த எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியின் அரசியல் ஆய்வு களத்துல என்னால உறுதியா சொல்லிடும், இப்ப இருக்கிற கட்சி தலைமைகள், தமிழ் தேசிய கட்சி தலைமைகளால இனி எந்த செயற்பாடு வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியாது. ஏனென்றால் எல்லாம் பாரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. அவர்கள் தோல்விக்குள்ளதான் அவ போயிச்சினோம். ஆகவே அவர்களினி விலகி அடுத்த தலைமுறைக்கு அடுத்தவர்களுக்கு வழிவிட ஒரு புதிய ரத்தம், ஒரு புதிய முகம் தலைமையில ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் விட வேண்டும். அதாவது இளைய தலைமுறை விரும்பி செல்லக்கூடிய ஒரு தலைமை, அவனுடைய காலத்துக்கு சமமான ஒரு தலைமை ஒன்று வந்தால்தான் இனி வர்ற இளைய தலைமுறை அதை பயன்படுத்த பார்க்கும். இல்லைன்னு சொன்னா இவையெல்லாம் பார்க்காது. இவையெல்லாம் பார்க்கக்கூடிய முறையில அவங்க இல்லை. இவர்கள் எல்லாம் தோல்வியை கண்டுட்டணும். ஆகவே இதுல தமிழ் தேசிய கட்சிகளின் தலைமைகள் 2009 யுத்த மௌனிப்புக்கு பிறகு 16 ஆண்டுகளுக்குள்ள என்ன பொறுத்தவரையில எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. பின்னடைவுகள் தான் பாரிய அளவு உருவாகி இருக்கு. அந்த பின்னடைவுகள் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள்ல 2 பேர் இறந்துட்டணும். ஒன்று சம்பந்தன் ஐயாவும் சேனாதிராஜா ஐயாவும் இறந்துட்டணும். மிச்சாக்கள் இருக்கணும். அவியல் என்ன பொறுத்தவரையில அவர்கள் தங்களுடைய பதவிகளை துறந்து அவர்கள் அடுத்தவர்களுக்கு வழிவிட்டால் மட்டுமே இனி ஒரு மாற்றம் உருவாகும். இல்லை என்றால் இந்த தலைமைகள் செத்த பிறகு தொடர்ந்து அந்த பதவிகள்ல இருந்து நாரி இறந்த பிறகுதான் ஒரு புதிய தலைமை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இல்லையென்றா இவற்றை உடைச்சு கொண்டு ஒரு புதிய தலைமை உருவாகிறதுக்கான ஏது நிலைகள் மிக குறைவாக இருக்கு. ஏனென்றால் இந்த தலைமைகளினுடைய நெருக்கடிகள் தான் அதுக்கு காரணம். இந்த தலைமைகள் விட்டு கொடுக்குமாக இருந்தால் இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியிலையும் புதிய தலைமைகள் அல்லது புதிய பதவிகளுக்கு புதிய முகங்கள் வருமாக இருந்தால் மக்கள் அதுக்குள்ள யார் சிறந்தவன், யார் சிறந்த தலைமைத்துவத்தை கொடுக்கக்கூடியவன், அவனை யார வச்சிருந்தா எதிர்காலத்துல தமிழ் தேசியத்தை கொஞ்சம் பெருமதியா வச்சிருக்கக்கூடியவன் என்றதை மக்கள் புரிஞ்சு கொண்டு இசைஞ்சு கொள்வார்கள். கடந்த காலத்துல விடுதலை போராட்டத்துல கன குறைபாடுகள் சொன்னாலும் ஆனா தலைவர் பிரபாகரனை கடைசியா எல்லாரும் ஏற்றுக்கொண்டவர் முழு பேரும். ஏனென்று சொன்னால் ஒரு சிறந்த தலைமைத்துவவாதியாக தன்னை நிரூபிச்சு காட்டினர். போராட்டத்துல சரகல் பின்னடைவு வந்திருக்கு. அது வெறுமனே அவர்களுடைய இயக்கம் அல்ல, அது வெளி சக்திகளின் ஊடுருவல், வெளி சக்திகளினுடைய பல பிரயோகம், அரசாங்கத்துக்கு வெளிச்சக்திகள் கொடுத்த பல பிரயோகம், ஆதரவு, பல்வேறு விதமான செயற்பாடுகள் எல்லாமே ஒட்டுமொத்தமா அந்த போராட்டத்தை பின்னடைய வச்சது. ஆனால் தலைமைத்துவம் மிக பெருமதியானது. இன்றைக்கு எதிரி கூட புகழ்ந்து பேசுற ஒரு தலைமைத்துவமாத்தான் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கார். அவர் இன்றைக்கு இல்ல, என்ன பொறுத்தவரையில 10,000 ஆண்டுகள் சென்றால் ஈழத்தமிழருடைய வரலாறு இருக்கும் வரையும் சிங்கள தேசம் அல்ல, வெளிநாடுகளை பேசுகிற சுட்டி காட்டப்படுகிற ஒரு தலைவனாக தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இருப்பார். அது யாராலும் அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படியான அவரை போன்ற அல்லது அவருக்கு கிட்டமுட்ட ஒரு பார்க்கக்கூடிய ஒரு தலைமையை மக்கள் இனங்காண்றதுக்கு இவர்கள் விட வேண்டும். இவர்கள் எப்ப விடுவார்களோ அன்றைக்கு தான் விடும். மக்களின் விழிப்பில் தான் இதற்கான ஒரு முடிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் பார்க்க போனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு இணைந்திருக்கின்ற அந்த கூட்டுண்மையிலேயே நீங்கள் முன்பு கூறியது போலவே அவர்களின் இணைவு சிறப்பை தருகின்றது. இந்த இணைவின் மூலம் இவர்களுடைய செயல்பாடை மக்கள் எவ்வண்ணம் அங்கீகரிக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே கஜேந்திரகுமார் அவர்களுக்கு இன்றைக்கு வந்திருக்கிற இந்த நிலைமை என்னை பொறுத்தவரையில் அவருக்கு 2010ஆம் ஆண்டே வந்திருக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேறாமல் அன்று அவர் உள்ளுக்கு இருந்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் பல டீலர்களை, பல அரச முகவர்கள் அவர்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பார்கள். அதே நேரம் ஒரு ஆரோக்கியமான, இறுக்கமான, பலமான ஒரு தமிழ் தேசிய அரசியலை நாங்க கட்டி வளர்த்திருக்க முடியும். ஆகவே துரதிருஷ்டவசமாக அவர் அன்றைக்கு வெளியேறியதால தான் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனையான நபர்கள் எல்லாம் உள்ளுக்கு வர்றதுக்கு படிவிட்டார். ஆகவே இன்றைக்கு 16 ஆண்டுகள் கழிந்து
அவர் ஒரு மீண்டும் 2010 எடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார். ஆனால் அந்த காலத்தின் நிலைமையை விட இது பலவீனமா இருந்தாலும் இந்த நிலைமை பலம் பெறுவதற்கு நான் நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் விட்டு கொடுப்புகளை செய்ய தயாரா தான் இருக்கிறார். அந்த விட்டு கொடுப்புகளோட எதிர்காலத்துல அவர் எப்படி அதை கொண்டு போக போறார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏனென்றா இணைஞ்சிருக்கிறார்கள்ல நான் சொன்னேனே ஏலவே, அதாவது ஏலவே பிரச்சனையான தரப்புகள் பல இருக்கு. அவை அவர்கள் எப்படி இவர் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இருப்பினம் அல்லது கட்டுக்கோப்பா கொண்டு போவினம் என்றதை நாங்கள் ஒரு 6 மாசம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்துல ஒரு தளமாக யாழ்ப்பாணத்துல தான் வாக்கு வங்கியை சரிவாக ஓரளவுக்கு வச்சிருக்கணும். அதிலையும் ஏனைய தரப்புகளை விட அவர்கள் 2வது தரப்பாகத்தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கணும் வாக்கு வங்கியில. ஆகவே யாழ்ப்பாணத்தை தாண்டி கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னர், மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறையில இவருடைய பலம் என்பது மிக பலவீனமான நிலையில தான் இருக்கு. இவர்களோட இணைஞ்ச தரப்புகள் நான் சொன்ன ஏனைய மாவட்டங்கள்ல கணிசமா ஆதரவில் இருந்தாலும் எப்படி அந்தந்த பிரதேச மக்களால இத கணிசமா ஏற்றுக்கொள்ளுவினம் என்றதை நாங்கள் ஒரு 6 மாசம் பொறுத்திருந்து பார்க்க வேணும். அல்லது அடுத்து வரும் தேர்தலோட தான் அதனுடைய பெறுமதி எப்படி அமைய பெற்றிருக்கின்றதை நாங்க இறுதி செய்யலாம். ஏனென்றால் இது ஒரு ஜனநாயக அரசியல். இந்த தேர்தல் ஒன்றுல தான் ஒவ்வொரு கட்சிகளின் பலம் பலவீனம் தெரியும். ஆகவே ஒரு தேர்தல் வரைக்குள்ள தான் அந்த பலவீனத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். யுத்தம் என்று சொன்னா ஒரு சண்டையை பிடிச்சு அந்த சண்டையை வேண்டா அதுல ஒரு வெற்றி என்றால் அதுல எங்களை பலமா பார்க்கணும், பலமா இருக்கிறோம் என்று நாங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆகவே இது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா ஆரோக்கியமான முயற்சி, நாங்களே பலவீனப்படுத்துகிற ஒரு நிலைமை இல்லாமல் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு கொள்கை வழி ரீதியாக ஒருங்கிணைத்து அவர்களை ஒருநிலைப்படுத்தி கொண்டு போறதுன்றதுதான் தற்போதைய காலத்தின் கட்டாயம். ஆகவே இதுக்கு தமிழரசு கட்சி உடன்பட்டால் என்ன 100% வெற்றி. ஆனா உடன்பட வேணும். அவைக்கும் ஒரு நெருக்கடி எதிர்காலத்துல பெரிய அளவுக்கு உருவாகும். அந்த நெருக்கடி மூலமாக அவர்களும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இன்றைக்கு கஜேந்திரகுமாருக்கு எப்படி ஒரு நெருக்கடி வந்ததோ அந்த நிலைமையை கொண்டு வர வேணும்ன்றதுக்கான நெருக்கடி வந்தது. ஒன்றில் அவருடைய முதிர்ச்சி தன்மைன்றது பல விஷயம் இருக்குது. அதுவா இருக்கலாம், அல்லது சில வழி சக்திகளும் இதில் பங்கெடுத்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது நல்ல முயற்சி. அதே போல தமிழரசு கட்சியில் இருக்கிற தரப்புகளுக்கும் பதவி மோகம் என்றது அவர்கள் உண்மையிலே இப்ப கட்சிக்கு தலைமத்துவ மோதல் தான் நாங்க நடந்து கொண்டிருக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு தரப்பு அதுக்கு இவர்களோட இணைஞ்சு பயணிக்க தயாரா இருக்குது. குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவருடைய தரப்பு மகேந்திரகுமார் அணியோட இணைந்து செயற்பட தயாரா இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பல இடங்கள்ல கஜேந்திரகுமார் அணியினுடைய முடிவுகளுக்கு சாதகமாகத்தான் அவர் கருத்துரைக்கிறார், வழங்கி வருகிறார், அவர்களோட கதைக்கிறார். அடுத்த தரப்பும் அப்படி ஒரு நிலப்பாட்டை எடுத்தால் என்னை பொறுத்தவரையில அது ஒரு மிகப்பெரியதொரு மாற்றம். நான் நினைக்கிறேன் அந்த மாற்றம் ஒரு 6 மாத பயணத்துக்கு பிறகு மக்களால் உறுதி செய்ய முடியும். இப்பொழுது ஸ்ரீதரன் பக்கத்தால் மக்கள் ஸ்ரீதரன் கிளிநொச்சியில் பகுதிக்குள் இருக்கின்ற விடயங்களும் அதுபோன்று அதாவது தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்த விடயங்களும் அவருக்கான தட்டி கழிப்பு நீதிமன்றத்தை சென்ற அந்த விடயங்களையும் பார்க்கின்ற பொழுது அங்கே எவ்வளவு பார்க்கின்றார்கள் அரசியல் நோக்கர்கள் அல்லது ஊடகம் சார்ந்தவர்கள்? பாராளுமன்ற தேர்தலிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தன்னுடைய வகிபாகத்தை மிக பலமாக காட்டியிருக்கிறார், பலமாக நிரூபித்திருக்கிறார். கட்சி என்ற வகையில் அவர் வெல்வதற்கு நான் நினைக்கிறேன் அவர்கள் தரப்பு சொல்வது பொதுக்குழு, கட்சியினுடைய பொதுக்குழுவில் தான் தங்களுடைய பல பரீட்சை, தாங்கள் பொதுக்குழுவில் பலமாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அது உண்மையும் கூடவாக இருக்கலாம். ஏனென்றால் அவர் பொதுக்குழுவில் தான் தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர். அது பின்னர் இந்த வழக்குகள் என்ற சூழ்ச்சியின் மூலமாக தான் அவருடைய தலைமை பதவி விட்டு கொடுப்பதற்காக அவர் விலகி கொண்டதாகத்தான் அவர் அறிவித்திருந்தார். ஆகவே ஒரு பக்கம் அவர் தமிழ் தேசியத்தினுடைய விடயங்களில் பாராளுமன்றத்தில் மிக நெருக்கமாக, நான் நினைக்கிறேன் அவரை போல ஏனைய தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றுவது குறைவு. அவர் மிக தமிழ் தேசியத்துக்கும் விடுதலை போராட்டத்தையும் அது சார்ந்த விடயங்கள் பலவற்றையும் பாராளுமன்றத்துல இறுக்கமாக பதிவு செய்வதில முக்கிய பங்கு வகிக்கிறார். ஆனபடியால
அவருடைய வெற்றி என்பதுதான் தமிழரசு கட்சியை இப்பொழுது தாங்கி பிடிக்கிறது என்றுதான் இங்க இருக்கிற மக்களினுடைய பெரும்பாலான மக்களினுடைய உரையாடலாகவும் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் நீங்கள் வசிக்கிற டயஸ்போரா புலம்பெயர்ந்த தேசத்திலும் அப்படியாக எண்ணங்கள் தான் அங்கு இருக்கிறது. அவரை போல பலர் ஏனைய கட்சிகளிலும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பலமாகிற போது நான் நினைக்கிறேன் எங்களுக்கு ஒரு பலமான ஜனநாயக தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் உருவாக்க முடியும். ஆகவே அந்த உருவாக்கக்கூடிய சூழலை அவருக்கும் அந்த கட்சி வழிவிட வேணும். அவருக்கு அந்த கட்சி வழிவிட்டால் நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். அது விரைவாக அந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அந்த கட்சியில் இருக்கிற தரப்பினரால் உருவாக்கப்படணும். என்னை பொறுத்தவரையில அது வில்லங்கமா கொண்டு போய் நீதிமன்றத்துல செருகி வச்சிருக்கிற இந்த விவகாரத்துலதான் இந்த பிரச்சனை ஈடுபட்டு கொண்டிருக்கு. நினைக்கிறேன் இப்ப கடைசியா தவணை செப்டம்பர் மாதம் போட்டிருக்குன்னு சொல்லி பேப்பர்ஸ்ல வந்திருந்து பார்த்தோம். அப்படியே தவணைகள் போகுமா இருந்தால் கட்சியும் ஒரு பக்கம் சரிஞ்சு கொண்டு போக ஒரு தரப்பை தாங்கி பிடிப்பவராக ஸ்ரீதரன் இருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். சிறப்பாக இன்று அரசியல் ஆய்வுக்களத்தில் தாயகம் பற்றிய முழு விவரங்களையும் பேசியிருந்தோம். உண்மையிலேயே அரசியல்வாதிகள் இந்த வேளையிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நாங்கள் சபாகோதாசும் நானும் பல தடவைகள் இந்த அரசியல் ஆய்வுக்களத்தில் கூறியிருக்கின்றோம். நீங்கள் இணைந்திருக்காத பட்சத்தில் தமிழ் மக்களின் நிலைப்பாடு என்ன என்பது 2009 பிறகு இதுவரையில் நீங்கள் இன்னும் கண் விழிக்காத மிக ஒரு தவறான விடயம் என்பதையும், புலம்பெயர் நாடுகளில் சுதந்திரன் அவர்கள் செய்கின்ற கூற்று சரியானதல்ல என்ற பக்கங்களும் இங்கே மிக விமர்சனம் வைக்கப்படுகிறது சுமந்திரன் அவர்களே. அதுபோன்று ஆளுமை இல்லாத பதில் தலைவராக இருக்கின்றார் என்கின்ற அந்த பக்கங்களும் இங்கே உருவாகி வருகின்றது. அந்த வகையிலே இன்று அரசியல் ஆய்வுக்களத்தில் சிறப்பாக கலந்து சந்தித்தவகை நன்றி சபாகோதாஸ். அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் நன்றி உள்ளோம். நல்லதுறவழி அரசியல் ஆய்வுக்களத்தில் உங்களோடு இணைந்திருந்த சபாகோதாஸ் அவர்கள் இவற்றில் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் அது மட்டுமில்லாமல் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் அத்தோடு ஒரு சிறந்த வரலாற்று ஆசிரியராகவும் பணியாற்றி வருகின்றார். அவருடைய இந்த அரசியல் ஆய்வுக்களத்தில் இணைவானது பல ஆண்டுகளாக எங்களோடு இணைந்திருக்கின்றார். நேர்மையும் நீதியுமாக பேசுகின்ற அந்த அரசியல் பாதை என்பது பலருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்று எங்களோடு உரையாடுபவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த அரசியல் ஆய்வுக்களத்தை பார்ப்பவர்கள் அந்த வகையிலே அரசியல் ஆய்வுக்களத்தில் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அரசியல் ஆய்வுக்களத்தில் வருகின்ற வாரம் சந்திப்போம் என்று விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். டக்ளஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஆட்சியில் இருக்கும்போது பேசும்போது கூறியிருந்தார், விடுதலை புலிகளின் தலைவர் தவறான முறையில் கடத்தல்களை ஏற்பட்டார் என்ற ஒரு தகவலை வழங்கியிருந்தார். விடுதலை புலிகளின் தலைவர் தமிழர் தாயகத்திலேயோ ஸ்ரீலங்காவிலேயோ எங்குமே அப்படியான ஒரு செயற்பாட்டை செய்தவர் கிடையாது. அப்படி செய்திருந்தால் ஒரு கட்டுக்கோப்பான ஆட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தமிழர் தாயகத்தில் வைத்திருக்க முடியாது. போராட்டத்துல சரகல் வந்திருக்கு, பின்னடைவு வந்திருக்கு. அது வெறுமனே அவர்களுடைய இயக்கம் அல்ல, அது வெளி சக்திகளின் ஊடுருவல், வெளி சக்திகளினுடைய பல பிரயோகம். தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபா அவரை போன்ற அல்லது அவருக்கு கிட்டமுட்ட ஒரு பார்க்கக்கூடிய ஒரு தலைமையை இனங்காண்றதுக்கு இவர்கள் விட வேண்டும். என்ன பொறுத்தவரையில 10,000 ஆண்டுகள் சென்றாலும் ஈழத்தமிழருடைய வரலாறு இருக்கும் வரையும் சிங்கள தேசம் அல்ல, வெளிநாடுகளை பேசுகிற சுட்டி காட்டப்படுகிற ஒரு தலைவனாக தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இருப்பார். அரசியல் ஆய்வுக்களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்